டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும். டிஜே ஃபீல் பண்றோம். ஆடுறேன். நான்லாம் வெக்கம் பட மாட்டேங்க, ஆடிடுவேன். ஆக்சுவலி அம்மா நான் வரும்போதே எல்லா இடத்துலையும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா போயிட்டு வா அப்படின்னாங்க. இங்கேயும் வந்து எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ கேனாட் கண்ட்ரோல். பயங்கரமா இருக்கு. ஐயோ அப்பா, வேற லெவல் மாஸ் பண்ணிட்டீங்க நீங்க. அவனுக்கு அடுத்த ஸ்டெப் நல்ல வேளை போடல. மேட்ச் பண்ண முடியல அவரால. ஆபீஸா நாளா ஓபனா ஒத்துப்பேன் சார். நான் டான்ஸ் கிடையாது. ஆமா. அதுவும் கடைசில வேற அவங்க அதுல ஒரு ஹெவி ஸ்டெப் ஒன்னு போட்டுருப்பாங்க. ஹெவி ஆடி இருப்பான். சரி பாவம். இவருக்காக நிறுத்தினீங்க. அவன் ஓரமா வந்திருப்பான். நீங்க அங்க போக சொல்லி தான் வந்திருக்க போறேன். நீங்க ஆடிக்க வேண்டியதானே. ஆக்சுவலி அம்மா நான் வரும்போதே எல்லா இடத்துலையும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா போயிட்டு வா அப்படின்னாங்க. இங்கேயும் வந்து எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ கேனாட் கண்ட்ரோல். எஸ், மாரியம்மாவா உங்களோட ஸ்லாங் வந்து அவ்வளோ அழகா இருந்தது. அந்த ஸ்லாங்குக்கே பர்டிகுலரா நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்லாங்ல அந்த படத்துல நீங்க பேசின ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயலாக். டேய் நில்றா, என்னடா நினச்சுன்னு இருக்க நீ? இந்த பூவு பொட்டு எல்லாம் நீ பார்க்கணும் தானே கட்டியிருக்கேன். என்னன்னு திரும்பி பார்க்குறியா? போ, எனக்கு பசிக்குது, சோறு எடுத்துட்டு வந்து ஊற்றி விடு. தேங்க்யூ, தேங்க்ஸ். எங்களோட ஃபேவரட் டயலாக்னு ஒன்று கேட்டோம். உங்களுக்கு ஏதோ ஃபேவரட் டயலாக் இருக்குன்னு ஆரம்பிச்சு. உங்களோட ஃபேவரட் டயலாக் அந்த படத்துல என்னது? அது அவன் என்னம்மா அம்மா பெருசா இருக்கான், மலைமாடு கணக்கா? நீ ஏன் அவன் கூட சண்டை போடுற? உனக்கு தோதா யார் கூடயாவது சண்டை போடலாம்ல. ஒரு ஆடிஷன்ஸ்க்கு போய் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. தட் புஷ் யூ ஃபார்வர்ட் டு டூ சம்திங் பியாண்ட் அண்ட் ப்ரூவ் பீப்புள் ராங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நிறைய ரிஜெக்ஷன்ஸ் எனக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் 7 வருஷம் ஆச்சு டு கம் அண்ட் ஸ்டாண்ட் ஹியர். அதில் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணதை விட நான் வந்து ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு என்னை புஷ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட நான் போன போது ஹீ டோல் மீ, அம்மா நீ ஏம்மா நடிக்க வந்த, நீ கேரக்டர் ரோல் ஏதாவது பண்ணு, ஹீரோயின்லாம் உனக்கு செட் ஆகாது அந்த மாதிரி சொன்னாங்க. அண்ட் மாரியம்மா டப்பிங் அப்போ நான் திருப்பியும் அவர் அந்த டப்பிங் தேட்டரில் பார்த்தேன். அவர் வந்து இங்கே என்னம்மா இங்கே பண்ணுற, யாருக்காவது வாய்ஸ் கொடுக்க வந்துடுறாங்க. இட்ஸ் லைக் இல்லை, நான் தான் நடிச்சிருக்கேன், எனக்கு வாய்ஸ் கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு கெத்தா சொன்னேன். அது ஒரு தக் மொமெண்ட். தக் லைஃப் தான் அங்கே பண்ணியிருக்கீங்க நீங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி.